தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றத்தின் மூலம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்து 2 மாதங்களே நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய அரசுக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து அவர்களின் நடவடிக்கைகளை கவனிப்பதே சரியாக இருக்கும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், பேரன்புக்கும் ஒரு மரியாதைக்கும் உரிய முன்னணி தலைவர்கள் கூறியிருக்கிற அருமை சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், முஸ்லிம் லீகில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களுக்கும், சிறப்பாக உரை தந்திருக்கிற அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் முதலில் எனது நன்றியையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்பது இங்கே வந்து கலந்து கொண்டு பங்கேற்பது முஸ்லிம் லீகினுடைய மாநில துணைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அபூபக்கர் அவர்களும் மற்றும் உள்ள நிர்வாகிகளும், அவர்களோடு இந்த தாய் மதரசாவுடைய பெருமைக்குரிய நிசார் சாஹிப் உள்ளிட்ட உணவா பெருமக்களையும் இணைத்துக் கொண்டு கலந்து கொள்வது பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஏற்பாட்டை சகோதரர் முகமது முஜாஹித் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த நண்பர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் டாக்டர் நிசார் ஷா அவர்கள் அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டினார். நாட்டுடைய நடப்பு, குடும்ப வாழ்க்கை, நாட்டில் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்வை மக்கள் தொடங்க வேண்டும், பழங்காலத்தில் எப்படி இருந்தது, இப்படி எப்படி இருக்கிறது, வருங்காலத்தில் எல்லாமே முதிர்வாகிவிட்டால் நாடு என்ன ஆகும் என்ற பல்வேறு அற்புதமான செய்திகளை என்று சொன்னார். அடுத்து சகோதரி டாக்டர் பாலா அம்மையார் அவர்கள் சமுதாயத்தில் உள்ள உடல்நிலை சம்பந்தப்பட்ட சிக்கல்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி அதனை பாதுகாக்கிற முறைகளை பற்றியும் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அபூபக்கர் அவர்கள் அவர்களுடைய சட்டமன்றத்தில் நிகழ்ந்த உரைகளை எல்லாம் கோடிட்டு காட்டி இங்கே பேசி இந்த கூட்டத்திற்கு வரும்போது இது என்ன நோக்கத்தில் செய்யப்படுகிறது, போதை ஒழிப்பு என்று சொன்னார்களே, நுரையீரல் பாதிப்பு சொன்னார்களே என்று சொல்லி அதை நினைத்துக் கொண்டே தான் இங்கே வந்தோம். தமிழகத்தில் இன்றைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை இப்பொழுது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் அறிவித்த அறிவிப்பு
717 டாஸ்மாக் கடையெல்லாம் மூடினோம் என்று அறிவித்தார். எந்தெந்த இடத்துல பள்ளிக்கூடம், மதரசா, பள்ளிவாசல், சர்ச்சு, கோயில், இந்த இடத்துல தாய்மார்கள் வெறுக்கிறார்களோ அங்கே எந்தெந்த இடங்களில் சந்தை வந்து அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள இடமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் உள்ள டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடக்கூடிய ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்தார். எங்களை போன்றவர்களுக்கு டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழகம் எப்பொழுது வரும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அப்படிப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடும்போது வருங்காலத்தில் டாஸ்மாக் இல்லாத தமிழகம் வந்து ஒரு ஆரம்பம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டோம். வரும் என்று நம்புகிறோம். வருங்காலத்திலே நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் மது ஒழிப்புக்காக வேண்டி இந்தியா முழுவதும் நடத்திய போராட்டம் இருக்கிறது. அந்த காலத்தில் கல்லுக்கு எதிராக காங்கிரஸ் தியாகிகள் போராட்டம் பண்ணியது நான் நேரடி பார்க்கிறேன். ஒரு பாட்டில் கல் வைத்துக் கொண்டு பக்கத்தில் கிழத்தி மீறி அப்படியே பொறித்து வைத்துக் கொண்டு அந்த பாட்டிலை குறித்து கிழத்தி மீறி அப்படியே கடித்து சாப்பிடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை தடுத்து கொண்டிருக்கிற தியாகிகளுடைய போராட்டத்தை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். அது புரோஹிபிஷன் வந்தது காலப்போக்கிலே அது எடுபட்டு விட்டது. இது ஏன் எடுபட்டது என்ற அரசியல் விவகாரத்தை நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாட்டில் நடக்கிறது. டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முயற்சியில் இன்னொரு புதிதாக வந்திருக்கூடிய ஆட்சி ஒரு நல்ல தொடக்கத்தை செய்திருப்பதாக அந்த ஆட்சிக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திட்டத்தை தொடர்ந்து நீடிக்க வேண்டும். கேரளாவில் இருந்த உள்துறை அமைச்சர் அருமை நண்பர் சென்னித்தாரா இங்கே வந்து ரமேஷ் சென்னித்தாரா இங்கே வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர்களை கண்டு கேரளாவிலே மது ஒழிப்புக்குரிய ஒரு முயற்சியை ஆபரேஷன் தூஃபான் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கும் கொடுப்பதாக சொல்லி கேரளாவுக்கு அறிகிற போது நானும் வருகிறேன் என்று தமிழகம் முழுவதும் அறிவித்தார் என்ற செய்தியையும் நான் பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் மது போதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இது இல்லை. தமிழ்நாடை கடந்து மற்ற சமுதாயத்தில் உள்ள மாநிலங்களிலும் இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசை தமிழகத்தில் முழுவதற்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். அதனால இப்போ தமிழகத்துல இந்த நல்ல முயற்சியை அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு உறுதுணை புரிவதாக நிறுவனத்தில் உள்ள அறுவை தலைவர்களும் சகோதரர்களும் ஈடுபட்டது மிக வரவேற்கக்கூடிய விஷயம்.
2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாலக்காட்டில் ட்ரெயின் ஏற வேண்டும் என்று வந்து தங்கியிருந்த நேரத்தில் இரவு 11:30 மணி அளவுக்கு ஐபிஐ சேர்ந்த அதிகாரி என்னிடத்தில் இருந்தார். உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும் என்று சொன்னார். இரவு 11:30 மணி இருக்கும். என்ன சார் அவசரமான செய்தியா என்று? ஆமாம், தமிழ்நாட்டிலே சில முக்கியமான ஊர்களுடைய பெயரை சொல்லி உள்ள கல்லூரிகளுடைய பெயரை சொல்லி இந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் வேறொன்று இருக்கிறது. அதனை நீங்கள் முஸ்லிம் லீகிலே மாணவர்கள் வைத்திருக்கிறீர்கள், எம்எஸ்எம் என்று நேஷனல் லெவலில் வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட எம்எஸ்எம் வைத்திருக்கிற கட்சி நீங்கள் வைத்திருக்கிற காரணத்தினால்தான் உங்களிடத்திலே வந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் மாணவர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கங்களை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 12 மணி நேரத்திலே உங்களை வந்து நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அந்த அவர் புதுப்பட்ட கல்லூரி நானும் தொடர்பு கொண்டோம். எங்களால் ஒரு சிறிய முயற்சியை பண்ணினோம். இருந்தாலும் தமிழகத்திலே போதை பழக்கத்தை அறவே முறியடிக்க முடியாத நிலை இன்று இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தமிழக அரசு இன்று துவங்கியிருக்கிறது. தமிழக அரசினுடைய இந்த நல்ல காரியத்தை துணை புரிவதற்காகவும் தொடர்ந்து நடத்துவதற்காகவும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையோடும் இந்த நிறுவனம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்காக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஈடுபட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். நுழையின் பாதுகாப்பாக உண்மையால் சொன்னார், மனிதனுக்கு எத்தனை இருதயம் இருக்கிறது ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அம்மையாளர்கள் சொல்லும் போது மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கு என்று சொன்னார். காலில் 2 இதயங்கள் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான செய்திகள் இங்கே கற்றுக்கொண்டது. இதுவரை நான் கற்காத ஒரு விஷயம். மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கிறது. அவற்றை பாதுகாக்க வேண்டிய முறைகளையும் அம்மையார் நமக்கு சொல்லி காட்டினார். அம்மையார் சொன்ன போது நான் பழைய நினைவுகளுக்கு போனேன். நுரையீரலை பாதுகாப்பது, இதயத்தை பாதுகாப்பது என்பதை பற்றியெல்லாம் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நானும் பெரிய குடிகாரனாக இருந்த ஒரு காலம், சிகரெட்டு குடிக்கிறது 30 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து குடித்தவன். சிகரெட்டு அதாவது எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட்டை கொடுத்த எனக்கு கிடையாது, எப்போதும் கிடையாது. திருமணம் ஆன பிறகு 6 மாதம் கழித்த பிறகு எனக்கு தொடர்ந்து சனி தொந்தரவு வந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது. முகமெல்லாம் சளி போட்டு கல்லூரியில் வேலை செய்யக்கூடியவர் 2 கட்சிகளை வைத்துக் கொண்டு கொடுத்து கொண்டே வகுப்பு எடுத்திருக்கா. எத்தனையோ மருந்து சாப்பிட்டு நிற்கவில்லை.
ஒரு பேராசிரியர் சொன்னார், என்னுடைய அங்கிளுக்கு இப்படித்தான் தொடர்ந்து சிறை தொந்தரவு இருந்தது, அவர் ஸ்மோக் பண்ணினார், உடனே நின்று விட்டது என்று சொன்னார். அதுவரை ஸ்மோக் என்பது எனக்கு என்ன தெரியாது, எழுதி கொடுத்த வழக்கு கிடையாது. சொல்லுகிறாரே என்று ஸ்டாப் ரூமுக்கு போய் தூண்டி அழைத்து சிகரெட்டு இதெல்லாம் கிடைக்குமா? ஏன் சார்? இல்லை சார், ஒரு சொல்றாரு குடிக்கலாம். என்ன சிகரெட்டு? சார்மினார் கிடைக்கும் சார். பக்கத்தில் ஒரு சார்மினார்னு வாங்கிட்டு வந்தார். அந்த சார்மினார் சிகரெட்டை எடுத்து வெளியே கொண்டு போய் மரத்தடியில் நின்று குடித்தது. குடித்து விட்டு போல போனை தூங்கிட்டு இருந்தது. ஒரு சிகரெட்டை குடித்து கீழே போட்டு விட்டு வாயை துடைத்து தண்ணீரை ஊற்றி கழுவி ரூமுக்கு போனான். இந்த சரி தொந்தரவு நின்று விட்டது. முதல் நாள் கம்ப்ளீட்டா நின்று விட்டது. மருந்து நிற்காத சரி தொந்தரவு சிகரெட் தான் நின்று விட்டது. ஆஹா, ஒரு நாள் நின்று விட்டது அவர் சொன்னது மாதிரி. அதோடு அடுத்த நாளும் அதே தொந்தரவு தொடர்ந்து ஊத்த ஆரம்பித்தோடு திரும்ப அடுத்த நாள் சிகரெட்டு குடிக்க ஒரு சிகரெட்டு தான். இப்படிதான் பழகி சரி நின்று போய்விட்டது. சனியன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீர்கள். அந்த காலத்துல மாணவர்களுக்காக வேண்டி சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். 2 மணி நேரம் எடுப்போம். 1/2 மணி நேரத்திற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. சிகரெட் குடிக்காமல் தாங்க முடியும். மாணவர்கள் மன்னித்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி சிகரெட் குடித்து விட்டுதான் ஒரு அழுப்பு இருக்கு. இது ஒரு காலம். இதெல்லாம் சொன்னா ஆச்சரியமா இருக்கு. எனக்கு புரியாமல் அவ்வளவு மோசமான ஒரு நிலை. 30 வருஷம் வாங்கின சம்பளம் 308, வாங்கின சிகரெட்டு 300க்கு மேல். என் வீட்டை என் அருமை மனைவியால் பார்த்து விட்டார். இதுதான் காலம். 30 ஆண்டு காலம் நான் குடித்து சிகரெட் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டு குடித்து நிற்கவே இல்லை. எம்பி ஆனவன் அப்போ கூட நிற்கவில்லை. ஒரு நோன்பு காலம் வந்தது. நோன்பு திறந்த பிறகு சிகரெட் குடிக்கிற சீட்டை குடிப்பாங்க, பீடி குடிக்கிற குடிப்பாங்க, குடிச்சு பிடித்துள்ளோம். அந்த மாதிரி நோன்பு திறந்துட்டு ஒரு பள்ளிவாசல போய் மகன்முத்தவர்களுக்காக நின்ற போது என் பக்கத்தில் அவர்கள் நின்று நோன்பு திறந்த முறையில் பூமி கொடுத்து விட்டு பக்கத்திலே நின்று அவர் தொழுது கொண்டிருந்தார். பீடி குடிக்கிற அந்த வாழை தொழுகையில் இருந்த எனக்கு அந்த வாழையை நான் தாங்க முடியவில்லை. பக்கத்திலே நிற்கிறார். பீடி குடித்து விட்டு தொழுதுக்கு நோன் திறந்தவுடனே போய் வழக்கம் அப்படிதான். நோன் திறந்தவுடனே போய் பீடியை குடிச்சுட்டு வந்து கையால் கழுவிட்டு வந்து இருக்கிறார். தொழுது கொண்டு பக்கத்தில் இருந்து தொழுகிறார். அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பீடி குடிச்ச வாழை வீசிக்கொண்டே இருக்கிறார். அது என்னால் தாங்க முடியவில்லை. தொழுகையெல்லாம் இறைவனை பற்றி நினைக்கிற தொழுகையில் எல்லா நினைப்பும் போய் இந்த பீடியும் அந்த நினைப்பு என்னை வாக்கியது. நாமும் இப்படித்தானே சேர்த்து நினைக்கிறோம்.
ஒரு பீடி வச்சுட்டு நின்று அவனுடைய வாயை என்னால் தாங்க முடியவில்லையே. சிகரெட் குடிச்சு நம்ம நின்று தொடங்கிய நேரத்துல பக்கத்துல நம்ம இத்தனை பேர் செலுத்தார்களோ, எவ்வளவு நாள் செலுத்திருக்கார். பஸ் வழியில் அந்த காலத்துல பயணம் பண்ணும் போது கடைசி சீட்டில் தான் உட்காருது. கடைசி சீட்ல உட்கார்றது காரணம், கடைசியில் உட்கார்ந்து சிகரெட் குடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே போகணும். சிகரெட்டை கேட்டு சில நேரங்களில் அந்த புகை கூட சில பெண்களை மயக்கமுட செய்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். வெளியில பதிவு போட்டு இந்த கொடுமை. ஆக பக்கத்திலே போய் முடித்து நின்றவர் எனக்கு உபதேசியாக மாறி நான் சேர்ந்து குறித்து வந்த நின்று எத்தனை பேருடைய பத்துவாவை சாலத்தை சமைத்திருக்கிறார்களோ என்று எண்ணி எண்ணி அங்கிருந்து விட்டவன் தான் இன்று வரை நான் தொடரவில்லை. நீங்க சொல்ற மாதிரி இதோட இங்கே நான் பார்த்துருக்கேன். 30 வருஷம் கொடுத்த அந்த சிகரெட்டு அந்த ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டதுதான் காரணம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை பரிசு. இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்று சொன்னா, அம்மையார்களுக்கு சொன்ன மாதிரி உடம்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை செய்ய வேண்டும். நான் கண்டறிந்த உண்மை ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். மனிதனுடைய ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த வரம். இயற்கை நாம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் கொடை. வானத்தில் சூரியன் சந்திரன் வருகிறது, கடல் அதை அடிக்கிறது, காற்று வீசுகிறது. இதெல்லாம் இறைவன் கொடுத்தவரை. இங்கே ஐந்து நிலம் மேல் மிகத்துவம் ஆகாயம் என்ற 5 அம்சங்களை பற்றி சொன்னார். நமது உடம்பும் 5 அம்சங்களோடு உள்ளதுதான். இறைவன் படத்தில் நமது உடம்பு ஒரு அற்புதம், அதிசயம். நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் இதெல்லாம் மரக்கள் என்று சொல்வதா, அதாவது மரக்களுக்கெல்லாம் மரக்கள் என்று சொல்வதா எனக்கு புரியாது. இந்த இளைவனாகிய நான் கண்டுகொண்ட ஒரே உண்மை மட்டும் சொல்லுவேன். அம்மையார் பாலா அம்மையார் சொன்னது மாதிரி, ஷா அவர்கள் சொன்னது மாதிரி, மனிதனுக்கு மறதி என்பது வேண்டுவது. மறதி என்பது உள்ளத்துக்குத்தான், அறிவுக்குத்தான் மறதி. ஆனால் மனிதனுடைய உடம்புக்கு மருந்து கிடையாது. மறதி என்பது உள்ளத்துக்கு மட்டும்தான். படித்தது மறந்துவது, நினைவுபடுத்துவது எல்லாம் உள்ள சம்பந்தப்பட்டது. ஆனால் உடம்புக்கு மறதி கிடையாது. சைக்கிள் கற்றவர்கள் மறக்க மாட்டார், கார் ஓட்டியவர்கள் மறக்க மாட்டார். மறதி என்கிற அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மறதி, அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
கொடுக்கிற மற்றவைகள் மறக்கலாம். ஆனால் உடம்புகளை எது கற்றுக் கொடுத்தாலும் உடம்பு மறப்பதில்லை. ஆகவேதான் உடம்புக்கு நான் கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது மறக்காது. போதை உடம்புக்கு நான் கொடுக்கிற ஒரு பாடம், உடம்புக்கு கொடுக்கிற ஒரு முயற்சி. கொடுத்து விட்டாலும் உடம்பு மறக்காது. அதனால்தான் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் உடம்பு அதனை மறக்காத நிலையில் இருக்கிற காரணத்தினாலேதான் நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் மறதி ஏற்படுத்தினால் வேதனை கிடையாது. உள்ளத்தில் மறதி ஏற்படுவதனாலே மனிதனுக்கு வேதனை கிடையாது. ஆனால் உடம்புக்கு தொட்டப்பட்ட எந்த ஒரு பழக்கம் அது வேதனையாக மாறக்கூடியது என்ற நிலை வரும்போதுதான் மனிதன் நிலை வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்கு அம்மையார் பாலா அம்மையார் அவர்களும் டாக்டர் ஷா அவர்களும் சொல்லி காட்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றி வழி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி என்று நான் நம்புகின்றேன். எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும், குடியாக இருந்தாலும், இருந்தாலும் உடம்புக்கு எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் கற்றுக் நன்மைப்படுத்தக்கூடிய பழக்கங்களை மட்டுமே கற்றுக் கொடுக்க உயராக வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வழிகாட்டுகின்றன. பாதுகாப்பதோடு பாதுகாப்போம். அதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த நல்ல முயற்சியை செய்யக்கூடிய உங்களுக்கு நல் வாழ்த்துக்கள். ஆணைக் கொண்டு உங்களுடைய முயற்சி மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லாம் மிக்க நன்றி சார். ஒரு 1/2 அடி கூட நீளம் இல்லாத ஒரு சிகரெட் ஒரு 6 அடி மனுஷனை என்ன பண்ணுது